உங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் சூப்பரான ஒரு வடை தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த வடை பின்னேரம் டீக்கு குடிக்கலாம். இது கடைகளில் செய்கிறேன். நான் இது இந்தியாவில் இந்த இந்த சொந்தக்காரர் செய்தவே. அப்போ என் ஃப்ரெண்டும் இருக்கு நான் நிறைய பேர் இந்தியாவில். அப்போ அதை செய்து பார்த்தேன். நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னன்னு சொன்னால் சும்மா சூப்பராக இருக்கும். வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது கூட கல்யாண வீடுலாம் கிடைக்கும், டீ கடையில் கிடைக்கும். மற்றது என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே வாங்க பார்ப்போம். உங்களுக்கு போய் இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். 1.5 கப் பருப்பெடுத்து ஊற வைத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைத்து அதை சைட்டில் வைத்துட்டு பொறுக்கு இதுக்கு 6 வரமிளகாய், ஒரு 4 உள்ளி, ஒரு சின்ன இஞ்சி பூண்டு, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், இவ்வளவும் போட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அடிக்கணும். அது கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கணும். இப்போ ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, மற்ற கொத்தமல்லி இவ்வளவும் இருக்கணும். மற்ற ஒரு நறுவலை அரைக்கணும். அரைச்சி போட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதை ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை ஒரு சட்டியில் பாத்திரத்தில் வச்சுருக்கணும். என்னென்னா ரெடியாக வச்சுருக்கணும். எல்லாம் உருட்டி தட்டி வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு எண்ணெயை விட்டு எண்ணெயில் ஒரு சொட்டு கடலை போட்டு பார்க்கணும் ஓகேயாக இருக்குண்டு. அது ஓகேயான ஒன்று நாங்கள் இப்போ எல்லாம் அந்த தட்டி வச்சுக்கிற கடலை வடையை எடுத்து போட வேணும். போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த தட்டி வச்சுக்கிற வடையில் தூக்கி அதுக்குள்ளே போட்டு எடுக்கணும். பொன்னிறமாக இருக்கணும். பொன்னிறமாக இருக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கையிலையும் தட்டி போடலாம், வாழை இலையில் தட்டி போடலாம். ஊர்லேன்னு சொன்னால் அங்கே இலைகள் இருக்கிறது, பூவரசம் இருக்கின்றது, பூவரசம் இலையில் தட்டி போடலாம். பாருங்கள் இப்போ இவ்வளோ சூப்பராக இந்த வடை வந்திருக்கு. சும்மா சூப்பரான ஒரு மசாலா வடை, அவ்வளோ சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். இது டீயோட பாய்க்கலாம், ஸ்நாக்காக பாய்க்கலாம். நல்ல சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்து டேஸ்ட்டாக இருக்கா சரி வடை? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க சும்மா சூப்பராக இருக்கும் வடை. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பர்.